ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி புனிஸ் ஜங்ஷன் சேனலுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரை ஃப்ரூட் லட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. ஆக்சுவலாக இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்ஸ் இதான் வந்து பேஸ். நம்மளுக்கு டேட்ஸ் ஒரு 250 to 300 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கீ ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அண்ட் பாதாம் முந்திரி ஈச் 1 கப் எடுத்துக்கோங்க. அண்ட் பம்கின் சீட்ஸ் வந்து 1/2 கப்பு. ரைசின்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, லைக் நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்தா அண்ட் வால்நட் 1 கப் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட வந்து நம்ம பாப்பி சீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் கீயில். ஓகேங்களா? ஸோ நட்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் இருக்க ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி கீ கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதில் வந்து இந்த பாதாம் அண்ட் முந்திரி ரெண்டையுமே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து கிரைண்ட் பண்ணாதீங்க. ஸோ சாப் பண்ணி ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு அந்த கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா இதில் வந்து வால்நட் அண்ட் பிஸ்தா, ஸோ ரெண்டுமே சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடவே பம்கின் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ நட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட விஷ் தான். என்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நான் ரைசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஸோ ஓரளவுக்கு ஹீட் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஃபைனலாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு பாப்பி சீட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ பாப்பி சீட்ஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஹீட்லேயே இது வந்து ரோஸ்ட் ஆகிடும் அந்த பாப்பி சீட்ஸு. ஸோ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த டேட்ஸை வந்து உள்ளே இருக்க சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் ஆக்சுவலாக இந்த டேட்ஸில் வந்து ஒரு 4 கார்டமம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. வை பிகாஸ் நான் கார்டமம் பவுடர் வந்து யூஸ் பண்ணல. ஸோ தட் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அகெயின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு அதை வந்து நான் சாட்டே பண்ணுறேன். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போது இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கீ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் போதுமான கீ ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் இருக்கும் போதே நம்ம வந்து லட்டூஸ் வந்து மேக் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி ரொம்பவே ரிச் அண்ட் ஹெல்தி ஸ்நாக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. டியர் சப்போர்ட்டர்ஸ், ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் டெம்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.